ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்சைன் சேனல். பொதுவாக சண்டேனாலே எல்லாரும் எதிர்பார்க்குற ஃபுட்டு பிரியாணி தாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி செய்ய தேவையானவை: பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கோழிக்கறி, மல்லித்தலை, புதினா இலை, பாஸ்மதி அரிசி, எண்ணெய், எலுமிச்சம்பழம் 1. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயில் 1.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன். அரிசியை நல்லா சூடாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிரியாணி செய்யும்போது அரிசியை சூடாக்கி செஞ்சோன்னா ரைஸ் உடையாமல் வரும். இப்போது பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஒரு குக்கரில் தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கிறேன். இது வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசி சூடு ஆறியிருக்கோம். இப்போ தண்ணி ஊற்றி நனைய வச்சிடலாம். வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும்போது அது கூட கிஸ்மிஸ் போட்டு வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போது இது கூட கோழிக்கறி சேர்த்து வதக்கிக்கிறேன். இது வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டை அரைச்சி எடுத்துக்கிறேன். சிக்கன் கொஞ்சமாக வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஆச்சி பிரியாணி பவுட்ரு 50 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் அரிசி அளந்தமோ அதே கப்பில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். குக்கரில் பிரியாணி செய்யும் போது தண்ணி அளவு தாங்க ரொம்ப முக்கியம். 1.5 கப் அளவு அரிசிக்கு 2.5 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி சாறு எடுத்துக்கிறேன். இது கூட கலருக்காக கேசரி பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஊற வச்சுருக்க அரிசியை நல்லா வடித்து எடுத்துக்கிறேன். அரிசியை குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கிண்டி விட்டுட்டு கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பிரியாணிக்கு தேவையான உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் அரிசி வெந்து வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குக்கரில் ஒரு விசில் ஆவி அடங்கினதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஆவி அடங்கினதும் குக்கரை திறந்து பாருங்கள். நம்ம சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரைஸ் உடையாமல் சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்குது பாருங்கள். இந்த பிரியாணியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.